present my screen again. ஓகே, ஸோ கொடுத்துருக்க ப்ராப்ளமை பிரேக் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அதை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பிரேக் டவுன்னா என்ன, அந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம பிரேக் டவுன் பண்ண போறோம்? ஸோ அதுக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளமை ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ண போறோம், எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்றது தான் அல்காரிதம். அல்காரிதம்ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் டு சால்வ் அ ப்ராப்ளம். ஓகே, இப்போ உங்களில் எத்தனை பேருக்கு சாம்பார் எப்படி வைக்கலாம்னு தெரியும்? சாம்பார் வைக்கணும் தெரியும் சார் எனக்கு. ஓகே, ஸோ சாம்பார் வச்சிருக்கீங்களான்றது என் கேள்வி கிடையாது. சாம்பார் செய்ய தெரியுமா? எனக்கு தெரியும், ப்ரொசீஜர் தெரியும். அடுப்படையில கொண்டு போய் விட்டு சமைக்க தெரியுமான்னு கேட்டா சமைக்க தெரியாது. ஆனா என்னென்ன பண்ணுவாங்கன்றது தெரியும், நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். ஓகே ஓகே சார், நைஸ். இப்போ என்னென்ன பண்ணுவாங்க எனக்கு ஸ்டெப்ஸ் சொல்லுங்க. இப்போ நான் என்னோட எய்ம் வந்து சாம்பார் வைக்கணும். வாட் ஆர் ஆல் தி திங்ஸ் தட் ஐ ஷுட் டு? ஸ்டெப் 1. வாட் இஸ் ஸ்டெப் 1? முதல்ல பருப்பு எடுத்து வேக வச்சுக்கணும். ஓகே, வெங்காயம் தக்காளி சைடுல அரிஞ்சு அதை வதக்கி. ஓகே, ஸ்டீம் த தால். ஓகே, தேவையான பொருளை முதல்ல எடுத்துக்கணும். ஓகே, டேக் ரெக்வயர்ட் இன்கிரீடியன்ஸா, தேவையான பொருட்கள் எடுத்துக்கணும். ஓகே, அடுத்து அதுக்கப்புறம் ஆனியனை கட் பண்ணி தக்காளி கட் பண்ணி அதை வந்து பேன்ல போட்டு ஃப்ரை பண்ணணும். ஓகே, இது வந்து மல்டிபிள் ஸ்டெப்ஸ். ஓகே சார், இல்லையா? ஆனியனை கட் பண்ணணும். இது எல்லாமே 1 மினிட்ல சிங்கிள் ஸ்டெப்ல முடிஞ்சிருமா? ஆனியனை கட் பண்ணணும். சொல்லுப்பா. வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணணும். புரியல. இல்ல, வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணணும். வாஷ் பண்ணணும். ஓகே, வாஷ் த வெஜிடபிள்ஸ். ஓகே, அடுத்து கட் த வெஜிடபிள்ஸா? எஸ் சார், கட் த வெஜிடபிள்ஸ். ஓகே, வாஷ் பண்ணியாச்சு, கட் பண்ணியாச்சு. என்ன வெஜிடபிள்ஸ்? வெஜிடபிள்ஸ்னு சொல்றோம். என்ன வெஜிடபிள்? சௌச்சௌவா, சொரக்காவா? என்ன வெஜிடபிள்? தக்காளி, கத்திரிக்காய். தக்காளி, டொமேட்டோ. ஓகே, கத்திரிக்காவா, பிரிஞ்சால், வேற ஆனியன். ஆனியன். சொல்லுப்பா. ஆதிசேஷன் என்ன சொன்ன? கேரட், முள்ளங்கி. ஓகே, நீ சொல்ற இன்கிரீடியன்ஸை பார்த்தா எனக்கே இப்போ சாம்பார் சாப்பிடணும் போல இருக்குது. வெரி நைஸ். முருங்கா. ஓகே, ட்ரம் ஸ்டிக். ஓகே, மாங்காய் சார். ஓகே, மேங்கோ சீசனல் இருந்துச்சுன்னா வாங்கி போடலாம். சரி, இதோட நிப்பாட்டிக்குவோமா? இவ்வளவு இருந்தா போதும். இதுக்கு மேல இருந்ததுன்னா எக்ஸஸ். லிஸ்ட் பெருசா போகுது. போதும். வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணியாச்சு, கட் பண்ணியாச்சு. ஓகே, சால்ட், ஆட் சால்ட். ஓகே, தேவையான சால்ட். ஓகே, அடுத்து சாம்பார் பொடி எல்லாம் போடுவாங்களா சார்? சாம்பார் பொடி. ஓகே, ஆட் சாம்பார் பவுடர். ஓகே, அடுத்து சார் ஸ்டவ்வே ஆன் பண்ணல சார். ஸ்டவ் ஆன் பண்றது வந்து டிஃபால்ட்னு வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணாம பண்ண முடியாது இல்லையா? ஸ்டவ் ஆன் பண்றது வந்து நம்ம அசியூம் பண்ணிக்குவோம். எப்படி நம்ம வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்றதுக்கு கொலாய தரப்போம் அப்படின்னு அசியூம் பண்ணோமோ அந்த மாதிரி அடுப்பை பத்த வைப்போம்னு அசியூம் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஓகே சார். ஓகே, வெரி குட். சாம்பார் பொடி ஆட் பண்ணியாச்சு, சால்ட் போட்டாச்சு, சாம்பார் பொடி ஆட் பண்ணியாச்சு. அடுத்து சார் வாட்டர் கொஞ்சம் ஊத்தணும் சார். ஓகே, ஆட் வாட்டர். எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாட்டர் ஆட் பண்ணணும். ஓகே, அடுத்து இது வரைக்கும் பேசினவங்க அமைதியா இருங்க. இது வரைக்கும் பேசாதவங்க பதில் சொல்ல போறாங்க. எல்லாரும் தர்ஷன் மைக்கான் பண்ணு. பேசாதவங்க பேசுங்க. ஏன்னா உங்க எல்லார்கிட்டயும் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 4 பேர் மட்டும் திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? என்னமா? சில்லி பவுடர், தேவையான அளவு காரம். ஓகே, சில்லி பவுடர், ஆட் சில்லி பவுடர். அடுத்து
எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் கலக்கணும் சார் போட்டு. ஓகே. சார் சார் புளி ஆட் பண்ணுங்க சார். ஸ்டிர் ஃபார் 10 minutes. ஓகே. என்னப்பா எதை ஆட் பண்ணோம்? புளி சார், புளி கரைச்சல். சாம்பாருக்கு ஓகே. டேமரின் சார். டேமரின் புளி டேமரின் வாட்டரா? டேமரின் வாட்டர் புளி கரைசல். ஓகே. ஆமா சார். அடுத்து கடைசியா கொரியன் லீவ்ஸ் கருவேப்பிலையா? ஓகே. கர்ரி லீவ்ஸ் அண்ட் கொத்தமல்லி என்னப்பா நல்ல பேரு டக்குன்னு மின்ட். மின்ட் இல்லப்பா கொரியாண்டர். மின்ட் வந்து இது புதினா. மின்ட் வந்து புதினா. ஓகே. அடுத்து அடுத்து சார் சாம்பார் ரொம்ப கொதிச்சிருச்சு, அமர்த்திடலாம். ஓகே. ஸ்விட்ச் ஆஃப் த ஸ்டவ். நடுவுல ஒரு மெசேஜ் ஒண்ணு. தாளிக்கிறதுக்கு உன்னோட மைக் ஒர்க் ஆகலையாமா? நான்சி மைக் ஒர்க் ஆகலையா? ஓகே. தாளிக்கிறதுக்கு கடுகு. ஓகே. ஸோ கடுகு த்ரோட் இன்ஃபெக்ஷனா? ஓகே ஃபைன். ஸோ கடுகு தாளிக்கிறது வந்து இந்த இடத்துல சொன்னாங்க. ஓகே, நான் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ்லிங்கா அது கடுகு. கடுகுக்கு வந்து மஸ்டர்ட் இல்லையா? மஸ்டர்ட் சீஸ்லிங். ஸ்பெல்லிங் கரெக்டானு எனக்கு தெரியாது. தாளிக்கிறதுக்கு சீஸ்லிங்னு சொல்லுவாங்க. சீஸ்லிங்கா சீசனிங்கான்னு தெரியல. தாளிக்கிறது. ஓகே ரைட். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. சுவையான சாம்பார் ரெடி. இப்போ மேல இருந்து கீழே வரைக்கும் நீங்க சொன்ன ஸ்டெப்ஸ் தான் நான் எழுதியிருக்கேன். நானா எதுவும் எழுதல. மேல இருந்து கீழே வரைக்கும் நமக்கு சாம்பார் எப்படி வைக்கணும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லாத்தையும் இப்ப நீங்க படிச்சு பாருங்க. சாம்பார் சுவையான சாம்பார் வருமானது நீங்களே முடிவு பண்ணுங்க. அது எப்படி சார் வரும்? அப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டது தப்பு இல்லையா? எஸ் சார். ஸோ நம்ம போடும் போது ஸ்டெப்பு நம்ம எழுதணும். ஆனா நம்ம போட்டிருக்க ஸ்டெப்பு வந்து சீக்வென்ஷியலா கிடையாது. நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு ட்ரை பண்ணோம். பட் நம்ம எடுத்த ஸ்டெப்பு தப்பு இல்லையா? இதுல எந்த ஸ்டெப் எல்லாம் மாத்தணும்? ஃபர்ஸ்டே தாளிக்கணும் சார். ஃபர்ஸ்டே தாளிக்கணும். ஸோ 12வது ஸ்டெப்பு எங்க போகணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா போகணும் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா போகணுமா? இப்படியா? ஆமாண்ணே. இல்ல சார். ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் வாஷ் பண்ணணும் சார். ஓகே. சார் எல்லார் வீட்லயும் ஒரே மாதிரி வைக்க மாட்டாங்களா சார்? ஒரே மாதிரி வைக்க மாட்டாங்க. பட் மெஜாரிட்டியா ஒரே மாதிரி தான் வைப்பாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் கடுகை தாளிச்சுட்டு வெஜிடபிள்ஸை வாஷ் பண்ணுவாங்களா யாராவது? அது யார் வீட்லயும் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் பயரை வேக வச்சு எடுக்கிறது நல்லது சார். அதுக்கப்புறம் தாளிக்கிறது நல்லது. பருப்பு வேக வைக்கிறது நல்லது. பருப்பு அடுப்புல வச்சுட்டு கூட வெஜிடபிள்ஸ வாஷ் பண்ணலாம், கட் பண்ணலாம் இல்லையா? ஏன்னா பருப்பு வேகிறதுக்கு டைம் ஆகும் சார். சோ பருப்பு வேக வைக்கணும், இன்கிரீடியன்ஸ் எடுத்துக்கணும். எனக்கு தெரிஞ்ச ப்ரொசீஜர் நான் சொல்றேன். இன்கிரீடியன்ஸ் எடுத்துக்கணும், வெஜிடபிள்ஸை வாஷ் பண்ணி கட் பண்ணணும். ஓகே, வாஷ் பண்ணியாச்சு, கட் பண்ணியாச்சு. சால்ட் ஆட் பண்ணணும். எதுல ஆட் பண்ணணும்? இப்ப இங்க மஸ்டர்ட் சீசனிங் வந்து நான் இப்ப டெம்பரரியா நான் இங்க போட்டுக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணணும். எதுல ஆட் பண்ணணும்? சால்ட் ஆட் பண்ணணும்னு எல்லாரும் சொன்னீங்க இல்லையா? பாத்திரத்துல எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு ஆட் பண்ணுவோம் சார். ஆமா சார், அதுலயே போட்டுருவோம். பாத்திரம். ஓகே, கடைசியா எல்லாத்தையும் போடணும்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் வெங்காயம், தக்காளி, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சார். ஓகே. சோ கட் பண்ண வெஜிடபிள்ஸ் என்ன பண்ணணும்? இங்க இப்போ நீங்க பண்ணிருக்க மொத்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸை வந்து வேக வைக்கிற ஸ்டெப்பு கிடையாது. சால்ட் ஆட் பண்ணணும்னு சொன்னீங்க. ஓகே, எதுல ஆட் பண்ணணும்னு யாருமே சொல்லல இல்லையா? இந்த டொமேட்டோ, பிரிஞ்சால் இது எல்லாத்தையும் வேக வைக்கணும்ன்றதும் யாரும் சொல்லல.
இத இந்த வேக வச்சிருக்க பருப்போட போடணும்ன்றத யாரும் சொல்லல. கம்ப்யூட்டருக்கு வந்து இப்படிதான் புரியும். நீங்க செய்யணும்னு சொன்னீங்கன்னா அதை மட்டும் தான் செய்யும். சிட்டி த ரோபோ மாதிரி போடுன்னா போட்டுரும். எதை போடணும்ன்றத கரெக்டா சொல்லணும். ரைட்? ஸோ தட் இஸ் த பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். கம்ப்யூட்டர் வந்து நான் ஒன்னு சொல்லிட்டேன், கம்ப்யூட்டர் தப்பா பண்ணுது அப்படின்னா கம்ப்யூட்டர் தப்பா பண்ணல. கம்ப்யூட்டர் தப்பா பண்றத நம்ம கரெக்டா சொல்லியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ நம்ம சொல்லியிருக்க விஷயத்த அது கரெக்டா தான் பண்ணுது. கம்ப்யூட்டரோட தப்பு கிடையாது, சொல்லியிருக்க என்னோட தப்பு. ஓகே, கம்ப்யூட்டருக்கு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இப்ப நம்ம போட்டிருக்க இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோன்றது நமக்கு புரியுது இல்லையா? நம்ம எந்த ஒரு இடத்துலயும் வேக வச்சிருக்க தாலையும் இங்க வேக வைக்க போற வெஜிடபிள்ஸையும் ஒன்னா போடணும் அப்படின்ற ஸ்டெப் எங்கேயுமே இல்லை. தேவையான உப்பு ஆட் பண்ணணும். ஓகே, எதுல ஆட் பண்ண போறோம்? இந்த வேக வச்ச பருப்புலையா இல்லைன்னா வாஷ் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ்லயா? ரைட், வேக வைக்கிறோம். ஓகே, பருப்பு வேக வைக்கிறோம். எத்தனை விசில் வேக வைக்க போறோம்? நம்ம குக்கர்ல மூடி வச்சுட்டு ஓபன் பண்ணி பார்க்க முடியாது இல்லையா? அப்போ நார்மலா பருப்பு வேக வச்சோன்னா 5 விசில் வர வரைக்கும் பாரு அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? வீட்டுல சொல்லுவாங்க 5 விசில் அடிச்சிருச்சா? சார் எஸ், எங்க வீட்ல எல்லாம் 3 விசில் வரைக்கும் வைப்பாங்க சார். ஓகே, எத்தனை விசில்னு எனக்கு தெரியாது. ஓகே ஓகே சார். ஓகே, 3 விசிலா? ஓகே, ஸ்டீம் தால், வெயிட் ஃபார் 3 விசில்ஸ் இல்லையா? 3 விசில். ஸோ 3 விசில் வரைக்கும் வேக வைக்கணும். அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். அப்பதான் தால் வெந்திருக்கு அப்படின்றது தெரியும். அப்புறம் வெஜிடபிள்ஸ் எடுக்க போறோம். ரைட், நீங்க பேசி முடிச்சிட்டீங்கன்னா மைக் ஆஃப் பண்ணிக்கலாம், மியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க ஆன்சர் பண்ணும்போது அன்மியூட் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா மியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேக்குது, அதனால சொல்றேன். வெஜிடபிள்ஸ் ரெக்வயர்ட் இன்கிரீடியன்ஸ் எடுத்தாச்சு, வாஷ் பண்ணியாச்சு, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த வெஜிடபிள்ஸை குக் பண்ணணும், ஸ்டீம் பண்ணணும் இல்லையா? அந்த ஸ்டீம் பண்றதுக்கு பருப்போட சேர்த்து ஸ்டீம் பண்ணணுமா இல்லைன்னா தனியா பண்ணணுமா? பருப்போட சேர்த்து. பருப்போட சேர்த்து பண்ணணும். ஓகே, cook the vegetables along with dal. கரெக்டா? தாலையும் வெஜிடபிளையும் போட்டு வேக வைக்கணும். அடுத்தது ஃபர்ஸ்ட் கடுகு தாளிச்சு போட்டுருணுமா இல்லைன்னா தேவையான அளவு உப்பு சாம்பார் பொடி எல்லாம் போடணுமா? வாட் இஸ் நெக்ஸ்ட்? சாம்பார் பொடி உப்பெல்லாம் போட்டுருணும் சார். ஓகே, சாம்பார் பொடி உப்பெல்லாம் முதல்ல போட்டுறணும் இல்லையா? ஆட் வாட்டர். ஓகே, ஆட் வாட்டர்ன்ற ஸ்டெப் கீழே இருக்கு. தண்ணியை ஊத்திக்கணும், தண்ணியை ஊத்திடணும். சால்ட்டு, சாம்பார் பொடி. பேசி முடிச்சாச்சுன்னா மியூட் பண்ணிருமா. நீ திரும்ப பேசும்போது அன்மியூட் பண்ணிக்கலாம், சரியா? தண்ணி ஆட் பண்ணியாச்சு, சால்ட் தேவையான சால்ட் ஆட் பண்ணியாச்சு, தேவையான சாம்பார் பொடி ஆட் பண்ணியாச்சு, தேவையான சில்லி பவுடர் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது இங்கேயே தாளிச்சு ஊத்திடுவோமா? தாளிச்சு ஊத்துறது இங்கேயே ஊத்துவோமா? ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஸ்டிர் பண்ணுவோம் இல்லையா? எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் ஸ்டிர் பண்ணிட்டு டேமரிண்ட் வாட்டர், இந்த புளி கரைசல் எங்க ஊத்துறது? கடைசியா ஊத்தணுமா ஃபர்ஸ்டே ஊத்தணுமா? எனக்கு தெரியாது. கடைசியா ஊத்தணும். ஓகே, தாளிக்கிறது கடைசியா தாளிக்கணுமா முன்னாடியே தாளிக்கணுமா? கடைசியா தாளிக்கணும். ஓகே, அப்படின்னா இந்த ஸ்டெப் இங்க இருக்க கூடாது இல்லையா? ரைட், இத கடைசியா தாளிக்கணும். புளிக்கரைசல், அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு கொரியாண்டர் அப்படியே போட்டுருவாங்க. கருவேப்பிலை அப்படியே போட மாட்டாங்க, தாளிச்சு தானே போடுவாங்க. ஓகே, அப்போ இங்க கறி லீவ்ஸ் வரக்கூடாது இல்லையா? கொரியாண்டர் மட்டும்தான் வரணும். கொத்தமல்லியை தாளிக்காம போடுவாங்க, கருவேப்பிலையை தாளிச்சு தான் போடுவாங்க இல்லையா? ஸோ சீஸ்லிங்ல மஸ்டர்ட், கடுகு, உளுந்தம்பருப்பு போடுவீங்கன்னா உளுந்தம்பருப்பு, கறி லீவ்ஸ். வெந்தயம் சார். வெந்தயம் போடுவீங்களா? ஓகே, வெந்தயம். ரைட். ஸோ இதை தாளிச்சதை என்ன பண்ணணும்? குக்கர்ல போடணும் சார்.
ஓகே, நம்ம அதை அத குக்கர்ல வேக இல்லையா? வச்சிருக்கோம்ல அதுல போடணும் சார். ஓகே, add it to the cooked items in the cooker. ஸோ மஸ்டர்ட் சீசனிங் பண்ணியாச்சு, ரைட். பண்ணதை என்ன பண்ணணும்? குக்கர்ல போடணும். குக்கர்ல போட்டு மிக்ஸ் பண்ணணும் இல்லையா? பண்ணிட்டோம்னா ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நமக்கு தேவையான சாம்பார் வந்திருக்குமா? வந்திருக்கும் சார். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம் சால்விங். ப்ராக்டிகலி திஸ் இஸ் வாட் ப்ராப்ளம் சால்விங் இஸ். வெரி ஸ்டெப். இப்போ சாம்பார் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு எதை ஃபர்ஸ்ட் போடணும், எது நெக்ஸ்ட் போடணுன்றது உங்களுக்கு தெரியணும், ரைட்? அடுப்பை பத்த வச்சாச்சு, நான் இனிமேதான் வெங்காயம் வெட்ட போறேன் அப்படின்னு பண்ணுவோமா நம்ம? நோ சார். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டு அப்புறம் தான் அடுப்பை பத்த வைக்கணும். இதுதான் சீக்வன்ஸ், இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும். அப்போ ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு ப்ராக்டிக்கலா இதை வந்து பல நாள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? வீட்டுல சாம்பார் வைக்கிறத பல நாள் பார்த்துருப்போம். ஆனா ஸ்டெப்ஸ்ன்னு வரும்போது இப்படிதான் எழுதணும், இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதணும் அப்படின்றதுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வி மிஸ் இட். இப்படிதான் பண்ணணும்ன்றது நமக்கு சட்டுன்னு வராது. ஸோ அதுதான் வந்து ப்ராப்ளம் சால்விங். முதல்ல ஒரு ப்ராப்ளம சாம்பார் வைக்கணும்ன்றது ஒரு ப்ராப்ளம், அதை பிரேக் இட் டவுன் இன்டு சிம்பிள் ஸ்டெப். இது அல்காரிதம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ண போறோம், முதல்ல என்ன பண்ண போறோம், அடுத்து என்ன பண்ண போறோம், அந்த பிளான் தான் அல்காரிதம். ஸோ அந்த அல்காரிதம் நம்ம இப்ப எழுதியாச்சு, ரைட்? இதுதான் அந்த அல்காரிதம். ஓகேவா? ஸோ இந்த அல்காரிதம் எழுதிட்டு இந்த அல்காரிதமை பிக்டோரியலா ரெப்ரசென்ட் பண்றது தான் வந்து ஃப்ளோ சார்ட். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண வேர்டு வந்து என்னன்னா, நான் ஏதாவது ஒரு வேர்டு சொல்லும் போது உங்களுக்கு என்னன்றது புரியலன்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் டைப்பே பண்ணிடுவேன். ஸோ இவ்வளவு நேரம் நான் யூஸ் பண்ணியிருந்த வேர்டு வந்து அல்காரிதம். அல்காரிதம் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் த ப்ராப்ளம். ஸோ இவ்வளவு நேரம் நான் பண்ணது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் எழுதணும் இல்லையா? திஸ் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் அ ப்ராப்ளம். நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராமை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ண போறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்க ஆஃபீஸ்ல வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதை வந்து எடுத்தோடனே ப்ரோக்ராம் அடிச்சிருவோமா அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எஸ். என்ன காரணம்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால பண்ணிடுவோம். பட் அது எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகாது. ஆஃபீஸ்ல பேப்பர் பேனா கட்டாயமா வச்சிருப்போம். ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எங்களால் ப்ரோக்ராம் எழுத முடியல, ஃபர்ஸ்ட் பேப்பர்ல எழுதி பார்ப்போம். ப்ரோக்ராம் எழுத மாட்டோம், ஸ்டெப்ஸ் எழுதுவோம். பேப்பர்ல ப்ரோக்ராம் நாங்க என்னைக்குமே எழுதி பார்க்க மாட்டோம். ஸ்டெப்ஸ் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்றத பேப்பர்ல எழுதி பார்ப்போம். எத்தனை பேர் கையில நோட் புக் அண்ட் பென் வச்சிருக்கீங்க? ரேஸ் யுவர் ஹேண்ட். ஓகே, மெனி ஆஃப் யூ, ரைட். ஸோ நான் நோட்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன், ரைட்? நோட்ஸ் நான் கொடுக்க மாட்டேன். நீங்க நார்மலா கிளாஸ் வெளியில அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட்டு இதை படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் நோட்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன். நோட்ஸ் கொடுக்கறது அவசியமும் கிடையாது. நீங்க தான் நோட்ஸ் எடுக்கணும். இப்போ அல்காரிதம்னு ஒரு வேர்டு சொல்லியிருக்கேன், அந்த அல்காரிதம்ன்ற வேர்டை நீங்க நோட் பண்ணி வைக்கணும். அல்காரிதம்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ யூ வில் ரிமெம்பர். ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட நான் சொல்லிட்டேன், இது அல்காரிதம். ஸோ என்னோட கிளாஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கும், ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் இருக்கும், ஸோ தட் யூ ரிமெம்பர் எவ்ரி திங். நான் காலேஜ்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ்ல படிச்ச விஷயம், நிறைய விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன காரணம்னா நான் மனப்பாடம் பண்ணி படிக்கல, நான் ப்ராக்டிக்கலா இது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் யோசிச்சு படிச்சேன். அதனால நிறைய விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்களும் அந்த மாதிரி எது கூடயாவது ரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா யூ வில் ரிமெம்பர் ஃபார் லாங் டைம். ஓகேவா? தட்ஸ் ஹவ் ஹியூமன் மைண்ட் ஒர்க்ஸ். ஃப்ளோ சார்ட் இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டேன் இல்லையா? டெக்ஸ்ட் நான் டைப் பண்ணேன், ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு போட்டேன். இதையே நான் பிக்டோரியலா ரெப்ரசென்ட் பண்ணனா அதுதான் ஃப்ளோ சார்ட். ஓகே, என்னோட லேப்டாப்ல ஃப்ளோ சார்ட் போட முடியுமான்னு நான் பாக்குறேன். 1 செகண்ட். ஸோ ரைட், என்னோட வேற ஸ்கிரீனை நான் ஷேர் பண்றேன். presenting.
தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார். ஓகே ஓகே ரைட். ஸோ உங்களுக்கு இப்போ நான் ஃபியூ சிம்பிள்ஸ் நான் சொல்லி தரப்போறேன். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் அல்காரிதம் என்ன எழுதணுமோ அதே வந்து நான் இப்போ ஃப்ளோ சார்ட்டா என்ன பண்ணலாம். ஃப்ளோ சார்ட்ன்றது ஒரு ஃப்ளோ எப்படி இருக்கும், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பிக்டோரியலா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ நம்ம மைண்டுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் படிக்கிறத விட ஒரு படம் பார்த்தோம்னா ஈஸியா புரியும் இல்லையா? அதுதான் ஃப்ளோ சார்ட். இவ்வளவு நேரம் நம்ம எழுதின ஸ்டெப்ஸுக்கு ஒரு பிக்டோரியலா ரெப்ரசென்ட் பண்ண போறது தான் வந்து ஃப்ளோ சார்ட். ஓகே, அதுக்கு சில சிம்பிள்ஸ் நான் சொல்லி தரேன். இப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல சாம்பார் வைக்கிறத ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம், ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப்பும் பண்ணோம். எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணோம்? சுவிட்ச் ஆஃப் பண்றது சார். சுவிட்ச் ஆஃப் பண்றது. எதனால சுவிட்ச் ஆஃப் பண்ணோம்? சாம்பார் ரெடி ஆன உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணோம் இல்லையா? எஸ் சார். ஸோ சுவையான சாம்பார் ரெடி என்னோட ப்ரோக்ராம்ல அதுதான் கடைசி சென்டென்ஸ். கரெக்டா? அதுக்கு மேல எதுவும் கிடையாது இல்லையா? ஆமா சார். ஓகே, ஸோ எஸ் சார். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு உடனே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்றது அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லையா? ஸ்டாப் வந்து ஒரு இடத்துல இருக்கும், ஸ்டார்ட் ஒரு இடத்துல இருக்கும், ஸ்டாப் ஒரு இடத்துல இருக்கும். ஒரே ஒரு ஸ்டார்ட் தான் இருக்கும், ஒரே ஒரு ஸ்டாப் தான் இருக்கும் இல்லையா? there cannot be multiple start, மல்டிபிள் ஆரம்பம் இருக்க முடியாது இல்லையா? ஒரே ஒரு ஆரம்பம், ஒரே ஒரு முடிவு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சுன்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? தால் வந்து ஸ்டீம் பண்ணணும். ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த ஓவல் சிம்பிள், ஃப்ளோ சார்ட்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த ஓவல் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து ப்ராசஸ் பண்றதுக்கு ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுவாங்க. மூணே சிம்பிள் தான். ஸ்டார்ட், ப்ராசஸிங்க்கு ரெக்டாங்கிள் சிம்பிள், டெசிஷன் மேக்கிங்க்கு ட்ரையாங்கிள். எஸ் ஆர் நோ கொஸ்டின் இருந்ததுன்னா ட்ரையாங்கிள். ஓகே, இதுதான் மூணே சிம்பிள் தான். நான் திரும்ப திரும்ப சொல்லி தர போறேன். ஸ்டார்ட்டுக்கும் ஸ்டாப்புக்கும் ஓவல் சிம்பிள் ஓவல், ரெக்டாங்கிள் வந்து ப்ராசஸிங், டைமண்ட் சிம்பிள் வந்து டெசிஷன் மேக்கிங். ரைட், ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ணோம்? தால் வந்து ஸ்டீம் பண்ணோம். எத்தனை விசில் விடணும்னு சொன்னீங்க? 3 சார். 3 விசில். அப்போ ஃபர்ஸ்ட் விசில் வரும்போது முடிஞ்சிருக்குமா? முடியாது சார். முடியாது. ரெண்டாவது விசிலுக்கு வெயிட் பண்ணுவீங்க இல்லையா? ஆமாண்ணே. எஸ் சார். ரெண்டாவது விசில் வந்துச்சு, அப்போ முடிஞ்சுதா? அப்பயே முடியலண்ணே. நோ சார். முடியல. மூணாவது விசிலுக்கு வெயிட் பண்ணுவீங்க. இல்ல இல்ல மூணாவது விசில் வந்துருச்சு சார். ஆமாண்ணே. மூணாவது விசிலுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் சார். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இல்லையா? அப்போ 3 விசிலுக்கு எப்படி வெயிட் பண்ணீங்க? முதல் விசில் வரும்போது கவுண்ட் பண்ணீங்க, விசில் 1 தான் வந்திருக்கு. அடுத்த விசிலுக்கு வெயிட் பண்ணீங்க, அடுத்த விசிலுக்கு வெயிட் பண்ணீங்க. எது வரைக்கும் வெயிட் பண்ணீங்க? 3 விசில் வர வரைக்கும். ஓகே, அப்போ தேர்ட் விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணீங்க இல்லையா? அப்போ ஒவ்வொரு விசில் அடிக்கும் போது நீங்க கவுண்ட் பண்ணீங்க, கரெக்டா? உங்களை அறியாமையே நீங்க கவுண்ட் பண்ணீங்க, கரெக்டா? எஸ் சார். ஆமா. விசில் ஒரு விசில் அடிச்சிருக்கு. எனக்கெல்லாம் எங்க அம்மா இந்த ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் விசில் கவுண்ட் பண்ண சொல்லிட்டு நான் துணி துவைச்சிட்டு வரேன் அப்படின்னு போவாங்க. நான் விசில கவுண்ட் பண்ணாம டிவி பாக்குறேன்னு இருந்தேன்னா வந்து கரண்டிலேயே அடிவிடும். வாங்கிருக்கீங்களா? கவுண்ட் பண்ணாம என்ன பண்ண? வாங்குறது இல்லையா? வாங்கிருக்கீங்களா? ஓகே ஓகே, வெரி குட், வாங்கிருக்கீங்க. ரைட். சோ விசில் கவுண்ட் பண்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? இல்லைன்னா அடிவிடும், கரண்டிலேயே அடிவிடும். ரைட். அப்போ கவுண்ட் பண்றதுக்கு ஒரு விசில் வந்துருச்சா? அதாவது 3 விசில் அடிக்கணும். ஒரு விசில் வரும்போது நம்ம டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சா? நோ சார். நோ. நோ சார். ஓகே, ரெண்டாவது விசில் வரும்போது டார்கெட் அச்சீவ் ஆச்சா? நோ சார். மூணாவது விசில் வரும்போது டார்கெட் அச்சீவ் ஆச்சா? எஸ் சார். ஓகே, இப்ப 3 தடவையும் நான் கேட்ட கேள்வி ஒண்ணுதான். நீங்க சொன்ன ஆன்சர் 2 ஆன்சர் தான். ஒன்னு எஸ் இல்லனா நோ. இத தவிர வேற ஆன்சர் சொன்னீங்களா? நோ சார். இல்ல 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 இல்லையா? 2 ஆன்சர் தான். ஒன்னு எஸ் இல்லனா நோ.
அதுதான் டெசிஷன் மேக்கிங். அதுதான் டெசிஷன் சிம்பிள். இட் ஹேஸ் 2 அவுட்புட்ஸ். ஒன்னு எஸ், இன்னொன்னு நோ. என்ன கவுண்ட் பண்ணீங்க? விசில், நம்பர் ஆஃப் விசில் இல்லையா? நம்பர் ஆஃப் விசில் ஈக்குவல் டு 3. 3 விசில் வந்துருச்சான்றது தான் கவுண்ட் பண்ணீங்க இல்லையா? ரைட். இதுக்கு வந்து நான் கோடு போட்டு கனெக்ட் பண்ணிடுறேன். கோடு எப்படி கனெக்ட் பண்றது? லைன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே, இது லைன் இங்க கனெக்ட் பண்ணிட்டேன். அகைன் இத நான் லைன், கமான், லைன் கனெக்ட் பண்ணிடுறேன். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இங்க ஸ்டார்ட், மேல இருந்து கீழே போகுது ஃப்ளோ. ஸ்டார்ட்ல இருந்து ஸ்டீம் த தால், நம்பர் ஆஃப் விசில் 3. ஃபர்ஸ்ட் டைம் விசில் 3 இருக்குமா? இல்ல இல்லண்ணே. இல்ல No, இல்லையா? sir. ஸோ அப்போ விசில் 3 இல்ல அப்படின்னா இது எப்படி மேல கொண்டு போறது? இப்படி கொண்டு போலாம். ரைட். ஸோ இது டெக்ஸ்ட். நோ. ஸோ 3 விசில் இல்லைன்னா மேல போகும். கரெக்டா? ஆமா சார். ஆமாண்ணே. ஸோ நம்பர் ஆஃப் விசில் 3 இல்ல, 3 விசில் கிடையாது அப்படின்னா குக் பண்றத கண்டினியூ பண்ணு. அதாவது அடுப்பை ஆஃப் பண்ணாத, கண்டினியூ ஸ்டீமிங் த தால், வேக வைக்கிறத கண்டினியூ பண்ணு. ஓகே, வெந்துருச்சு, விசில் அடிச்சிருச்சு. விசில் இப்போ 2வது விசில் தான் வந்திருக்கு, 3 கிடையாது. அப்போ நோ. டூ த சேம் திங் அகெயின். 3வது விசிலா? எஸ். 3வது விசில் வந்துருச்சு அப்படின்னா திரும்ப மேல போக மாட்டோம் இல்லையா? அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். Next process பண்ணுவோம் sir. அடுத்து ப்ராசஸ் பண்ணிடுவோம். திரும்ப நம்ம மேல போக வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டா? சோ அடுத்த இன்கிரீடியன்ஸ் எடுக்கணும். சொல்லுப்பா ஆதிசேஷன். ஓகே, ஃபைன். ஸோ எப்போ கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ஹேண்ட் ரைஸ் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின். ஓகே, ஹேண்ட் ரைஸ் பட்டன் வந்து கீழே கால் கட் பட்டன், மியூட் பட்டன் இருக்குல்ல, அது பக்கத்துல இருக்கும். ஓகே, ஸோ நோ நம்ம எப்படி போட்டோமோ அந்த மாதிரி எஸ். எஸ், 3 விசில் ஆயிடுச்சு அப்படின்னா கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம்? டேக் ரெக்வயர்டு இன்கிரீடியன்ஸ். டேக் ரெக்வயர்டு இன்கிரீடியன்ஸ். யாரும் மஞ்சப்பொடி போடணும்னு சொல்லவே இல்லையே. மஞ்சப்பொடி போடணுமா? தெரியுமா? சாம்பார் ஓகே. பெருங்காயம், பெருங்காயமும் போடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். சாதாரண சாம்பார் தான், நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்ற சாம்பார் தான் இல்லையா? வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ சாப்பிட்ற சாம்பார் தான் அது. அதுலயே நம்ம இவ்வளவு ஸ்டெப்பு மிஸ் பண்றோம். ரைட். இது நமக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், ரெகுலரா பார்க்குற பழகிற விஷயம்தான் இல்லையா? ஓகே, டேக் ரெக்வயர்டு இன்கிரீடியன்ஸ். அடுத்து இன்கிரீடியன்ஸ் எடுத்தாச்சு. வாஷ் த வெஜிடபிள்ஸ் அப்படியே நான் காப்பி பண்ணி போட்டுறேன். எல்லா வெஜிடபிள்ஸ்லயும் போடல. ஸோ ஜஸ்ட் வாஷ் த வெஜிடபிள்ஸ். என்னென்ன வெஜிடபிள் போடணுன்றத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லையா? வாஷ் த வெஜிடபிள்ஸ். ரைட், வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணியாச்சு. அடுத்து கட் த வெஜிடபிள்ஸ். கட் த வெஜிடபிள்ஸ். ரைட், இதையும் கனெக்ட் பண்ணிடலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராசஸிங் தான் இல்லையா? ஸோ இங்க வந்து நான் போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து டெசிஷன் மேக்கிங் சிம்பிள் அப்படின்னுவாங்க. டைமண்ட் சிம்பிள் வந்து டெசிஷன் மேக்கிங் சிம்பிள். ஒரு எண்டு ஃப்ரீயா தான் இருக்கும், ஒரு இன்புட் இருக்கும், 2 அவுட்புட் இருக்கும். ஓகே, ஒரு இன்புட் இருக்கும், 2 அவுட்புட் இருக்கும். ஒன்னு வந்து எஸ், இன்னொன்னு வந்து நோ. ஒரு சைடு வந்து எம்டியா இருக்கும். ரைட். ஸோ நான் இப்படி போடுறத இங்க ரைட்ல இருந்து தான் போடணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. இங்க கீழே இருந்து மேல போறத இங்க நான் லெஃப்ட்ல இருந்தும் போட்டுக்கலாம். எந்த சைடு வேணா போடலாம். இட் டசன்ட் மேட்டர். ஆல்வேஸ் லெஃப்ட்ல தான் ஓப்பனா இருக்கணுமானா நோ, இட் டசன்ட் மேட்டர்.
இன்புட் மேல இருந்து தான் வரணுமானா இட் டசன்ட் மேட்டர், சைட்ல இருந்தும் வரலாம். இட்ஸ் அப் டு யூ. நீங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணா ஈஸியா புரியுமோ அப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்படிதான் போடணும் அப்படிலாம் கிடையாது. ரைட்? கட் த வெஜிடபிள்ஸ், குக் த வெஜிடபிள்ஸ் அலாங் வித் தால். ஓகே, குக் த வெஜிடபிள்ஸ் அலாங் வித் தால். ஸோ இதுக்கப்புறம் எல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி இதே மாதிரி தான் இருக்கும். இதுல ஏதாவது வித்தியாசமான ஸ்டெப் இருக்கா? ஆட் வாட்டர், ஆட் சால்ட், ஆட் சாம்பார் பவுடர், ஆட் சில்லி பவுடர், ஸ்டிர் ஃபார் 10 minutes, tamarind வாட்டர். ஓகே, இப்போ ஸ்டிர் ஃபார் 10 minutes அதை நான் போட்டுறேன். ஸ்டிர் ஃபார் 10 minutes. பத்து நிமிஷம் கலக்கணும். இந்த இடத்துல அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோமா? 10 நிமிஷம் கலக்கணும். இந்த இடத்துல அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோமா? ஓகே, ஆன்ல இருக்கும். ரைட், 10 நிமிஷம். ரைட், டைமை வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரைட், அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் அப்படின்னு போவோமா, இல்ல வேற ஏதாவது பண்ணுவோமா? அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருவோம் சார். ஓகே, நான் வாங்கி போட்ட முருங்கைக்காய், முத்தின முருங்கைக்காய் 10 நிமிஷம் ஆச்சு, வேகல. அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருவீங்களா? ஓகே, வேகிற வரைக்கும் டெஸ்ட் பண்ணணும் இல்லையா? 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்றதுனால அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருவோமா? 10 நிமிஷம் விடுவோம், வந்து சேர்ல உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். 10 நிமிஷம் கழிச்சு அடுத்த ஸ்டெப் மடமடன்னு பண்ணிடுவோமானா பண்ண மாட்டோம். we check if the vegetables are cooked இல்லையா, ப்ராப்பரா வெந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். ரைட்? ஆமாண்ணே. செக் பண்றது வந்து 10 செகண்டுக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? இல்ல ஒரு 5 minutes வர செக் பண்ணுவேன். ஓகே, 5 minutes அட்லீஸ்ட் எவ்ரி 2 minutes இல்லையா? கரெக்டா? எவ்ரி 2 minutes ஒன்ஸ் செக் பண்ணுவீங்க. 5 minutesன்றது லாட் ஆஃப் டைம். மேபி ஒரு 2 minutesக்கு ஒன்ஸ் செக் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ இங்க யூ ஆர் மேக்கிங் எ டெசிஷன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா சாப்பாடு ரெடி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. யூ ஸ்டில் நீட் டு மேக் ஷூர் தட் த வெஜிடபிள்ஸ் ஆர் குக்டு ப்ராப்பர்லி. ரைட்? அப்போ யூ ஆர் மேக்கிங் எ டெசிஷன் ஹியர். என்ன செக் பண்றீங்க? செக் இஃப் வெஜிடபிள்ஸ் குக்டு, வெந்திருச்சா வேகலையான்றத பாக்குறோம். ஓகே, வெந்திருச்சுன்னா என்ன பண்ண போறோம்? அடுத்த ஸ்டெப் என்ன? புளி கரைசல் ஊத்தணும்ன்றது அடுத்த ஸ்டெப். வெந்திருச்சுன்னா என்ன பண்ண போறோம்? புளி கரைசல் ஊத்த போறோம். வேகலைன்னா என்ன பண்ண போறோம்? திரும்பி அப்படியே ஒரு 10 நிமிஷம் 2 minutes வெயிட் பண்ண போறோம்னு சொன்னேன் இல்லையா? ஆமா சார். ஓகே, சோ 10 நிமிஷம் வெயிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் குக்கா இருக்கான்னு நான் செக் பண்றேன். குக்கா இருந்ததுன்னா புளி கரைசல் ஊத்த போறேன் இல்லையா? குக்கா இருந்ததுன்னா புளி கரைசல் ஊத்த போறேன். குக் ஆகல என்ன பண்ண போறேன்? திரும்ப ஓகே 2 minutes வெயிட் பண்ணணும் இல்லையா? ஆல்ரெடி வெந்துக்கிட்டு தான் இருக்கு, அடுப்புல வெந்துக்கிட்டு தான் இருக்கு. நான் கடாயை குக்கரை ஓபன் பண்ணி பாக்குறேன், வேகல. மசிச்சு பாக்குறேன், வேகல. அப்போ 1 minute வெயிட் பண்ணிட்டு திரும்ப நான் செக் பண்ணணும் இல்லையா? வெந்துருச்சுன்னா புளி கரைசல் ஊத்த போறோம், வேகலன்னா 1 minute வெயிட் பண்ணிட்டு நாம திரும்ப பண்ண போறோம். கரெக்டா? ஆமா சார். ஓகே, அப்போ நான் இங்க 1 minute வெயிட் பண்ண போறேன் இல்லையா? ஃபார் தட் ஐ வில் வெயிட் ஃபார் 1 minute. வெயிட் ஃபார் 1 minute. எப்போ வேகல அப்படின்னா இல்லையா? ரைட், இங்க எஸ் நோ நான் காப்பி பண்ணி நான் போட்டுக்கிறேன். எங்க போச்சு அது? நோ. சோ இங்க நானு டெக்ஸ்ட் நோ வேகல அப்படின்னா இது வெந்துருச்சுன்னா இது இல்லையா?
ஸோ வேகலை அப்படின்னா 1 minute வெயிட் பண்ணியாச்சு. 1 minute வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? மறுபடியும் check பண்ணணும். வெந்துருச்சான்னு பார்க்கணும். மறுபடியும் வெந்துருச்சான்னு செக் பண்ணணும் இல்லையா? அப்போ திரும்ப இதே வேலையை தான் பார்க்கணும். கரெக்டா? Correct. ஓகே, அப்படின்னா நம்ம இங்க இருந்து திரும்ப இதை கனெக்ட் பண்ணணும். வெஜிடபிள் குக் ஆகல அப்படின்னா வெயிட் ஃபார் 1 minute அண்ட் தென் செக் அகெயின். குக் ஆயிடுச்சா? குக் ஆகல அப்படின்னா வெயிட் ஃபார் 1 minute அண்ட் தென் செக் அகெயின். குக் ஆயிடுச்சு அப்படின்னா கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு நீங்க மல்டிபிள் டைம்ஸ் இதை பண்ணுவீங்க இல்லையா? பண்ணுவோம் தானே இல்லையா? ஆமா ஆமா சார். ஆமா ஆமாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? ஆட் கொரியாண்டர், மஸ்டர்ட் லீவ், ஆட் இட் டு த குக்டு ஐட்டம்ஸ், ஸ்விட்ச் ஆஃப் த ஸ்டவ். ஓகே, அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஸ்டெப் தான். சீக்வென்ஷியலா அடுத்தடுத்து வந்துடும். அதுல எதுவுமே காம்ப்ளிகேஷன் கிடையாது. இது வரைக்கும் தான் காம்ப்ளிகேட்டட் ஸ்டெப்பு. ஸோ இங்க இன்னொரு ஃபியூ ஸ்டெப்ஸ், இந்த தாளிச்சதெல்லாம் ஆட் பண்ணணும். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க நடுவில் ஸ்டெப்ஸ் வரும். நான் ஆக்சுவலி ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப். எல்லாமே வெந்ததுக்கு அப்புறம் ஸ்டாப். ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் ஓகேவா இருந்துச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ஃப்ளோ சார்ட். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம டைப் பண்ணோம் இல்லையா? டைப் பண்ணது அல்காரிதம். இப்போ நான் அதை ஃப்ளோவா நான் போட்டிருக்கேன். பிக்டோரியலா தாளிச்சு ஊத்தவே இல்ல. ஆ? தாளிச்சு ஊத்தவே இல்லைண்ணே. அதுதான் இந்த இடத்துல நான் ஸ்டெப்ஸ் போடலப்பா. எப்படி போடணும்ன்றது இப்போ பை திஸ் டைம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமாண்ணே. ஓகே, சோ அதனால நான் போடல. இங்க இன்னும் நிறைய இருக்கு. தாளிச்சு ஊத்தணும், புளி கரைசல் ஊத்தணும், மல்லி இலை போடணும், அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் போடல. ஓகேவா? சோ இது ஃப்ளோ சார்ட். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்றது. ஓகே, இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லண்ணே, क्वेश्चन நோ சார். ஓகே, சோ இவ்வளவு நேரம் நம்ம டைப் பண்ணதை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் இதை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இதை பார்க்கும்போது ஈஸியா புரியுமா இல்லையா? ஈஸியா புரியுது. ஓகே, சோ இதுல விசில் வந்து 3 இல்ல அப்படின்னா திரும்ப போயிட்டு குக் பண்றத கண்டினியூ பண்ணு. இல்ல 3 விசில் வந்துருச்சுன்னா கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். இது நமக்கு விஷுவலா படமா பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஈஸியா புரியும் இல்லையா? சோ அதனாலதான் ஃப்ளோ சார்ட் இருக்கு. ஃப்ளோ சார்ட் வந்து ஃபர்ஸ்டே வந்துருமானா வராது. ஃபர்ஸ்ட் அல்காரிதம் இஸ் ஃபர்ஸ்ட். அல்காரிதமா பிக்டோரியலா ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இதை நம்ம ப்ரோக்ராமா எழுதுறது வந்து ரொம்ப ஈஸி. இதுக்கு இப்போ இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா? இந்த ஸ்டெப் வந்து பிக்டோரியலா போட்டிருக்கோம். இந்த சாம்பார் வந்து யார் வச்சாலும் இதே சாம்பார் தான் வரும் இல்லையா? ஆமாண்ணே. சோ ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல தான் எழுத முடியும் அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறோம், ப்ரோக்ராம் வந்து நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னா இது பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். இது பைத்தான் கிடையாது, இது C# கிடையாது, இது ஜாவா கிடையாது, C++ கிடையாது. ஒரு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ண போறோம்ன்ற அப்ரோச் தான். அதை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஈஸியா எழுதிக்கலாம். நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் என்னன்றது தெரிஞ்சிருச்சுன்னா இதை ப்ரோக்ராமா டைப் பண்றது ஈஸி. இப்போ ஒரு சிம்பிளான இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ரைட், ஐ வில் ஸ்டாப் ஷேரிங். 1 minute. Okay, I will share again. இப்போ நம்ம ரியல் லைஃப் ப்ராப்ளம் ஒன்று பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை மார்க் எடுத்தா பாஸ்? 35. 45. 35.
35 இல்லையா? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு 35 மார்க் எடுத்தா பாஸ். 35க்கு கம்மியா எடுத்தா ஓகே. சோ இப்போ நான் உங்ககிட்ட நீங்க என்கிட்ட கேக்குறீங்க எத்தனை மார்க்குன்னு கேக்குறீங்க. நான் எடுத்தது 40 மார்க்குன்னு சொல்றேன். பாஸா ஃபெயிலான்றத டக்குன்னு சொல்லிடுவீங்க இல்லையா? நான் எடுத்தது 10 மார்க் அப்படின்னா பாஸா ஃபெயிலான்றத டக்குன்னு சொல்லிடுவீங்க, ரைட்? நான் எடுத்த மார்க்கை பொறுத்து என்ன விஷயமோ அது நீங்க சொல்லிடுறீங்க. இப்போ அதை எப்படி நான் ஃப்ளோ சார்ட்டா ரெப்ரசென்ட் பண்ணலாம், அதை எப்படி நான் பிக்டோரியலா ரெப்ரசென்ட் பண்ணலாம்? அதுக்கு ஸ்டார்ட். ஸோ என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா, யூசர் கொடுக்குற மார்க் வந்து பாஸா ஃபெயிலான்னு சொல்லணும். ஓகேவா? பாஸா ஃபெயிலான்னு சொல்லணும்னா அதோட வேலை முடிஞ்சுது. ஸ்டார்ட். என்ன வேணும்? இன்புட் வேணும். மார்க் கேட்கணும் சார். மார்க் கேட்கணும் இல்லையா? இன்புட் வேணும். மார்க் வந்து இன்புட் கொடுத்தாதான் அது பாஸா ஃபெயிலான்னு சொல்ல முடியும். கெட் இன்புட் மார்க். ஸோ நான் இங்க அல்காரிதம் டைப் பண்ணல, டைரக்டா ஃப்ளோ சார்ட்டே நான் போடுறேன். ஓகே, கெட் இன்புட் மார்க் ஃப்ரம் த யூசர். யூசர்ட்ட இருந்து இன்புட் மார்க் வந்து கேட்டு வாங்குறோம். அந்த மார்க் என்ன கிரைட்டீரியாவான்னு செக் பண்றோம். 35 இருந்துச்சுன்னா பாஸ், அப்படி இல்லைன்னா ஃபெயில் அப்படின்றது. ஓகே, ஸோ 35க்கு அதிகமா இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்றோம் இல்லையா? அதுக்கு என்ன சிம்பிள் நான் போடணும்? டைமண்ட் சார். ரெசிஷன் மேக்கிங் டைமண்ட். ஓகே, ஏன் ரெக்டாங்கிள் போடக்கூடாது? டிசிஷன் மேக்கிங் டெசிஷன் மேக் பண்றோம் சார். ஓகே, பாஸா இருக்கலாம், ஃபெயிலா இருக்கலாம். ரெண்டு அவுட்புட் காண்டி சார். ஓகே, வெரி குட். ஸோ 2 அவுட்புட் இருக்கும், ஒன்னு பாஸ் இல்லைன்னா ஃபெயில், எஸ் ஆர் நோ, 2 விஷயம் இருக்கு இல்லையா? அதனால நம்ம டெசிஷன் மேக்கிங் நம்ம பண்றோம். ஸோ டைமண்ட் தான் போடணும், ரெக்டாங்கிள் போடக்கூடாது. சம்டைம்ஸ் உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக நான் இப்படி கொஸ்டின் கேட்பேன். அதுக்கு உங்க ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க சொன்ன ஆன்சரையே திரும்ப சொல்லணும். ஆன்சரை மாத்தி சொன்னீங்கன்னா தட் மீன்ஸ் யூ ஆர் நாட் கான்ஃபிடென்ட் வித் யுவர் ஆன்சர். இந்த இன்டர்வியூலாம் வந்து தே வில் செக், இன்டர்வியூவர் வில் செக் த கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் அது. நீங்க சொன்ன ஆன்சரையே கொஸ்டினை எப்படி கேட்டாலும் ஆன்சர் கரெக்டா நீங்க சொன்னீங்கன்னா தட் மீன்ஸ் யூ ஆர் கான்ஃபிடென்ட். நீங்க நான் கேட்கிற ஒரு கொஸ்டினை வேற மாதிரி கேட்கும் போது நீங்க வேற ஆன்சர் சொன்னீங்கன்னா கொஸ்டின் அதே தான் இருக்கும். நான் வேற மாதிரி கேட்கும் போது நீங்க வேற ஆன்சர் சொன்னீங்கன்னா தட் மீன்ஸ் யூ ஆர் லேக்கிங் த கான்ஃபிடன்ஸ். ஓகே, இன்டர்வியூல இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்னு சொல்லுவாங்களே, இதுதான் அது. ஓகே, இஸ் மார்க் greater than 35, less than 35 போட்டுக்கோமா? மார்க் 35 விட கம்மியா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஃபெயில். 35க்கு அதிகமா இருந்ததுன்னா பாஸ் இல்லையா? ஓகே, அப்போ பாஸ் ஒரு பக்கம், ஃபெயில் ஒரு பக்கம். ஸோ யூசர் ஹேஸ் ஃபெயில்ட், யூசர் ஹேஸ் பாஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்டாப் த ப்ரோக்ராம். ஸ்டாப். இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா மார்க் வந்து 35க்கு இதையும் கனெக்ட் பண்ண போறோம். கமான், இதை கனெக்ட் பண்ணிட்டோம். இதை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டும் சேர்ந்து எண்ட் ஆக போகுது. ஸோ இது வந்து ஸ்டாப்புக்கு 2 இன்புட் கிடையாது, ஒரே இன்புட் தான். ஓகேவா? 2 இடத்துல இருந்து லைன் வந்தாலும் ஒரே இன்புட் தான். ஓகே, ஸோ இது வந்து 2 இன்புட் கிடையாது, ரெண்டுமே வந்து ஃப்ளோல முடியுதுன்னு அர்த்தம். ஓகே, திஸ் இஸ் நாட் 2 டிஃபரெண்ட் இன்புட்ஸ். ஓகேவா? லேபிள் இந்த இடத்துல மார்க் வந்து லெஸ் தென் 35, எஸ், லெஸ் தென் 35 இருந்ததுன்னா ஃபெயில், கிரேட்டர் தேன் 35 இருந்ததுன்னா பாஸ். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35 மார்க்கோ இல்லைன்னா அதுக்கு அதிகமாகவோ இருந்ததுன்னா பாஸ்.
எஸ் நோ இல்லையா? சாரி, பாஸ் கிடையாது, நோ. நோ நோவா இருந்ததுன்னா யூசர் வந்து பாஸ் ஆயிட்டாருன்னு அர்த்தம். இத எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வேணாலும் இதுக்கு ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ முன்னாடி வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். இது வந்து ஆக்சுவல் ப்ரோக்ராமேட்டிக் ப்ராப்ளம். நோன்றது இங்க வந்துச்சா? இது வந்து ஸ்டார்ட். எனி கொஸ்டின்ஸ்? நோ சார். நோ சார். நோ சார். ஓகே, வெரி குட். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து என்னன்னா நாங்க கிளாஸை வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ரெக்கார்ட் பண்ணிட்டு வில் அப்லோட் த ரெக்கார்டிங் டு யூடியூப். யூடியூப்ல லிங்க் பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிடுவோம். அந்த பிளேலிஸ்ட் லிங்கை நான் டிஸ்கார்ட்ல கொடுத்துட்றேன். ஓகே, ஒவ்வொரு கிளாஸ்லயும் அட்டண்டன்ஸ் எடுப்போம்னு சொன்னேன் இல்லையா? இப்போ அட்டண்டன்ஸ்க்கு நான் லிங்க் ஷேர் பண்றேன். ஹோம்ஒர்க், அதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ சாம்பார் வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நம்ம பார்த்தோம் இல்லையா? நீங்க ஹோம்ஒர்க் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையில காலேஜுக்கு கிளம்புறீங்க. ஓகே, வீட்ல இருந்து 7 மணிக்கு கிளம்புறீங்க, காலேஜுக்கு 9 மணிக்கு போகணும். 7 மணிக்கு கிளம்புறீங்க, 9 மணிக்கு காலேஜ்ல இருக்கணும். கூட்டமான பஸ்ல ஏறக்கூடாது, ஃபுட்போர்ட் அடிக்கிற பஸ்ல ஏறக்கூடாது. சார் காலேஜ் பஸ் என்ன சார் பண்றது? அசியூம் பண்ணிக்கோ ஏன்பா, இல்ல காலேஜ் பஸ் அன்னைக்கு வரலன்னு நினைச்சுக்கோ. ஓகே, எல்லா நாளும் காலேஜ் பஸ் பிடிச்சி போயிருவியா? ஒரு நாள் கூட நீ லேட்டா போக மாட்டியா? சின்சியர் ஸ்டூடெண்டா? இல்லைன்னா உங்களோட டிரைவர் அவ்வளோ சின்சியரா? இல்ல இல்லையா? ஓகே, ஸோ ஒரு நாள் காலேஜ் பஸ் விட்டுட்டீங்க, காலேஜுக்கு போகணும். போகும்போது கூட்டமான பஸ் ஸ்டாண்ட்ல வர எல்லா பஸ்ஸும் உங்க காலேஜுக்கு போகுமா? அந்த ரூட் பஸ் மட்டும் சார். அந்த ரூட் பஸ் மட்டும் தான் போகும் இல்லையா? வர பஸ் எல்லாத்துலயும் ஏறக்கூடாது, ரூட் பஸ்ல மட்டும் தான் ஏறணும். ரைட்? ஸோ வர பஸ் உங்களுக்கு தேவையான ரூட்டா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 21 நம்பர் அப்படின்னா வர பஸ் 21 இருந்தா மட்டும்தான் ஏறணும். பஸ்ல அட்லீஸ்ட் நிக்கிறதுக்கு இடம் இருந்தா தான் ஏறணும். ஃபுட்போர்ட் அடிக்க கூடாது. ஓகே, படியில ஆல்ரெடி தொங்கிட்டு போற மாதிரி வருது பஸ், அந்த பஸ்ல ஏறுவீங்களா? ஏறக்கூடாது, ஏற மாட்டீங்க. பஸ் நம்பர் ஓகே, என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க ஏறக்கூடாது. ஃபார் யோர் சேஃப்டி ஏறக்கூடாது. பஸ் நம்பர் 21 கிடையாது, ஏறுவீங்களா? ஏறக்கூடாதுன்னு. ஓகே, ஒரு பஸ் வருது, பஸ் நம்பர் 15, என்ன பண்ணுவீங்க? வாய்ப்பே இல்லை சார். ஏற மாட்டீங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணுவீங்க? 21 வருதான்னு பார்ப்போம் சார். அடுத்த பஸ் வரதுக்கு வெயிட் பண்ணுவீங்க இல்லையா? அடுத்த பஸ் வரதுக்கு வெயிட் பண்ணுவீங்க. அடுத்த பஸ் 22 ஏறுவீங்களா? இல்ல, ஏற மாட்டோம். ஏற மாட்டீங்க. அடுத்து 21 வருது, பட் கிரவுடடா வருது. இல்ல, ஏறக்கூடாது. ஏற மாட்டீங்க இல்லையா? சோ வர பஸ் 21 இருக்கணும், நம்பர் 21, அண்ட் இட் ஷுட் நாட் பி கிரவுடட். நிக்கிறதுக்கு உள்ள ஸ்டாண்டிங்காவது இடம் இருக்கணும். அப்படி இருக்கிற பஸ்ல தான் நான் ஏறி காலேஜுக்கு போவேன். ரைட்? இதுக்கு அல்காரிதம் எழுதுங்க. காலையில எழுந்து பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு பஸ் பிடிச்சி நான் காலேஜுக்கு போகணும். இதெல்லாம் கிரைட்டீரியா. இதுக்கு ஒரு அல்காரிதம், இதுக்கு ஃப்ளோ சார்ட். இதை போட்டுட்டு ரெடியா வச்சிருங்க. அடுத்த கிளாஸ் என்னைக்குன்றது சித்ரா மேம் டிஸ்கார்ட்ல அனுப்பியிருந்தாங்க இல்லையா? அதுபடி இருக்கும். அப்போ ஹோம்ஒர்க் செக் பண்ணுவாங்க. ஹோம்ஒர்க்ல கொஸ்டின் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். எந்த வகையான டவுட்ஸா இருந்தாலும் கேட்கலாம். ஓகே, டூ த ஹோம்ஒர்க். எதுல எந்த அப்ளிகேஷன்ல பண்ணலாம் அப்படின்னா, ஆன்லைன்ல கூகுள்ல வந்து தேடி பாருங்க. ஃப்ளோ சார்ட் கிரியேஷன் அப்படின்னு நீங்க போட்டு பாத்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் வரும். அதுல ஒரு வெப்சைட்ல தான் இப்ப நான் எடுத்து பண்ணேன். அந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு வெப்சைட்ல நீங்க எடுத்து பண்ணலாம். இதுலதான் பண்ணணும் அதுலதான் பண்ணணும் கிடையாது. draw.ioன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இப்போ நான் பண்ணது வந்து என்ன வெப்சைட்? smartdraw.com அப்படின்ற ஒரு வெப்சைட். அந்த மாதிரி நிறைய இருக்கு. உங்களுக்கு எந்த வெப்சைட் கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ அட்டெண்டன்ஸ் ரெக்கார்டிங் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.